ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாங்காய் ஊறுகாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல காரசாரமாக சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்துருக்கும். நல்லா கலந்து விட்டு சூப்பராக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். 2 பீஸ் எடுத்து வச்சாலே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போது நம்ம புதுசாக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாங்காய் வந்து இந்த உப்பு, மிளகாத்தூள், எண்ணெயில் நல்லா ஊறினா இன்னும் போக போக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் அப்படியே தனியாக வடிங்க பாருங்கள். SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் கெடாமல் அப்படியே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் ஊறுகாய் நம்ம தயிர் சாதம், ரசம், களி சாதம், லெமன் ரைஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ்லேயும் அப்படியே கலந்து விட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு வருஷம் ஆனாலும் மாங்காய் ஊறுகாய் கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் மாங்காய் இருக்குது. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு மாங்காவை துடைச்சிட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையும் 1 ஹவர் ஃபேன் காற்றுல காய வச்சுங்க, ஈரம் இருக்கக்கூடாது. எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் எண்ணெய். ஒரு பாருங்க, இந்த மாங்காவை எடுத்து இந்த எண்ணெயில் அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாமே அள்ளி வச்சுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாமே எண்ணெயில் நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து கட் பண்ணிட்ட வரைக்கும் நம்ம கப்பில் அளந்தாக்கா 5 கப்பு வந்தது. இங்கே பாருங்கள், 5 கப்பு மாங்காய் வந்தது. 1 கப்பு அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கால் கப்பு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா கையாலேயே கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுட்டேன். அளவு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், மாங்காய் கட் பண்ணிவிட்டு கப்பால் மாங்காய் அளந்துடுங்க. அளந்துட்டுக்க கரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகு, நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். இங்கே பாருங்கள், நல்லா செவர வறுத்தாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துருக்கேன். அப்படி நல்லா பவுடராக பொடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 150 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா பவுடராக பொடிச்சிருக்கேன். இதை வந்து மாங்காயில் சேர்த்துடலாம். இது பாருங்கள், இந்த மாங்காயிலே இந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. காஞ்ச மிளகாய் 2, கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், திரும்பவும் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். இங்கே பாருங்கள், 2 பூண்டு, முழு பூண்டாக தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன்.
இது கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காயில் சேர்க்கணும். சூட்டோடு ஊற்றக்கூடாது, சூடு ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் சூட்லேயே நல்லா பூண்டும் நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஊறுகாய் ரெடியாக இருக்குது. மாங்காய் ஊறுகாய் நம்ம தாளித்தது அப்படியே அந்த ஊறுகாய் மேலேயே கொட்டிவிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஊறுகாய். நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டில் ஊற்றுறது ரீஃபண்ட் ஆயில். இது ஒரு 50 கிராம் காய்ச்சி ஆற வச்சுருக்க எண்ணெய் தான். அப்படியே மேலே ஊற்றிட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் ரெடி. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் அப்படியே மேலே நிற்கிது பாருங்கள். அடியில் அப்படியே நல்லா நாளுக்கு நாள் அப்படியே எண்ணெய் நல்லா ஊறி மாங்காயில் சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அடியில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.